மூன்றாம் உலகப் போர் 25ஆம் அத்தியாயம். சின்னப்பாண்டியின் உள்ளங்கையில் தன் ரோஜா விரல்களை அழுத்தி சொன்னாள் எமிலி. சின்னப்பாண்டி, நீரில் இறங்க அஞ்சுகிறவன் நீச்சல் பழக முடியாது. களத்தில் இறங்குங்கள், உங்களால் முடியும். மாதிரி கிராமமாக மாற்றுங்கள் உங்கள் ஊரை. மாதிரி மனிதனாய் மாறுங்கள் நீங்கள். தள்ளி போடும் மனிதனை காலம் தள்ளிவிட்டு போய்விடும். நாங்கள் கொடைக்கானல் செல்கிறோம். மீண்டும் வரும்போது இங்கே மாற்றத்தின் சில ரேகைகளாவது பார்க்க விரும்புகிறோம். எங்கள் பயணம் வெறும் சுற்றுலாவாக முடிந்து போவதை நாங்கள் விரும்பவில்லை. வலசை போகும் பறவைகளுக்குத்தான் வந்த சுவடும் போன சுவடும் இல்லை. எங்கள் வருகையின் அடையாளத்தை இந்த மண்ணில் எழுத விரும்புகிறோம். நாங்கள் விருந்தாளிகள். போர் புரியக்கூடாது. ஆனால் எங்கள் வழிகாட்டுதல் உண்டு. கல்வி புலமையும் உடல் வலிமையும் நெஞ்சில் நேர்மையும் உள்ளவர்களுக்கான உங்கள் பூமி காத்திருக்கிறது. இஷி சின்னப்பாண்டியின் தோளில் கை வைத்தான் தோழமையோடு. உயர்ந்த பூமி உங்கள் பூமி. பூகம்பத்தால் நொறுங்காத, எரிமலையில் வெந்து போகாத, சுனாமியால் சூறையாடப்படாத பூமி இது. மக்கள் நல்லவர்கள், எருதுகளைப் போல் உழைக்கிறவர்கள், உங்கள் புளிய மரங்களைப் போல் பஞ்சம் பொறுக்கிறவர்கள். அவர்களை படித்த இளைஞர்கள் பாதுகாக்க வேண்டும். இந்த மண்ணே கோவில், மக்களே கடவுள்கள். இஷி சொன்னதை எமிலி வழிமொழிந்தாள். நான் கவனித்த வரையில் கூர்த்த மதி மிக்கவர்கள் இந்த மண்ணின் மக்கள். வேட்டை கலாச்சாரத்தின் எச்சங்கள். வேட்டையாடுகிறவன் வீரன், வேட்டையாடப்படாமல் தன்னை காத்து கொள்கிறவன் விவேகி. வீரமும் விவேகமும் இவர்களின் உதிரத்தின் வழியே ஓடிக்கொண்டிருக்கிறது. கல்வி மறுக்கப்பட்டதால் மரபு வழி பெற்ற அறிவை தவிர இந்த தேசம் சேமித்து வைத்த ஞானத்தில் இவர்களுக்கு பங்கு இல்லை. என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய என் கண்டுபிடிப்பு இதுதான். உடல் மட்டும்தான் இவர்களின் ஒரே மூலதனம். உடலையே விற்கிறவள் பாவம் விபச்சாரி ஆகிறாள். உடலை விற்கிறவன் விவசாயி ஆகிறான். ஊரும் வீடும் இருண்டே கிடக்கின்றன. உங்கள் தேசம் நிலாவுக்கு விண்கலம் அனுப்புவது மகிழ்ச்சிதான். அதற்கு முன் இவர்கள் வீட்டுக்கு வெளிச்சம் அனுப்ப வேண்டும். வார்த்தைகளை தேர்ந்து சொல்லும் அவர்களின் வாக்கியமும் அதிலிருந்த சத்தியமும் சின்னப்பாண்டியின் மனசை என்னவோ செய்தன. முதல் எச்சரிக்கை, உனக்கு அவமானம் நேரலாம். ஒரு அவமானமோ காயமோ வெற்றிடமோ தான் லட்சியத்துக்கு கருவறையாக முடியும். உடல் மானம் இரண்டையும் தியாகம் செய்ய முடியாதவன் நன்மை செய்ய முடியாது என்றான் இஷி. உங்கள் தொன்மங்களிலேயே என்னை ஈர்த்தது எது தெரியுமா சின்னப்பாண்டி என்றாள் எமிலி. எது? சிபியின் தொன்மம், தியாகத்தின் கதை. வேட்டையாடப்பட்ட புறாவுக்கு ஈடாய் தன் தொடை சதை அறிந்து கொடுத்த ஒரு ஆட்சியாளன் கதை. அது அன்று என்றாள் எமிலி. இன்று என்றான் இஷி. வேடுவன் வெட்டப்படுகிறான், புறா சமைக்கப்படுகிறது என்று சொல்லிவிட்டு வாய்விட்டு சிரித்த சின்னப்பாண்டியை புன்னகையால் ஆமோதித்தார்கள் இருவரும். உண்மைதான். சிபியின் காலத்தில் பொது வாழ்க்கை தியாகத்தில் கட்டப்பட்டிருந்தது. கொடைகாரன் தன் ஆட்சியாளன் என்ற விழுமியம் நிலவியது. காலம் மாறியது. ஆட்சியாளன் தன் சேவைக்கு ஊதியம் எதிர்பார்த்தான். பொன்னாகவோ புகழாகவோ பெற்றுக்கொண்டான். அதாவது கொடைகாரன் கூலிக்காரனானான். காலம் மறுபடி மாறியது. கூலி போதாது என்று அவன் பேராசை சொல்லியது. அவனே அள்ளிக்கொள்ள ஆரம்பித்தான். கூலிக்காரன் பிறகு கொள்ளைக்காரன் ஆனான். உலகின் பெரும் பகுதிகளில் இதுதான் கதை. போதிக்காதே, செய். உங்கள் நாட்டில் குவித்து வைத்த போதனைகளின் குப்பைகளில் சிக்கி மூச்சு திணறி செத்துவிட்டது செயல். இனி போதனை மொழியில் செயல் பேச வேண்டாம். செயலின் மொழியில் போதனை பேசட்டும். தன் வாய்மொழியில் உடல் மொழியும் கலந்து படபடவென்று பேசி முடித்தாள் எமிலி. எமிலி சொல்வது சரி. சொல் பித்தளை, செயல் தங்கம் என்பார்கள் என்றான் ஈஷி. என்ன செய்ய வேண்டும் நான்? தற்கொலைப்படி என் சிப்பாய் ஒருவன் தலைவனை கேட்பது போல் கேட்டான் சின்னப்பாண்டி. உன் தாய் கிராமத்தை புதிதாக பெற்றெடு. புதிய அச்சில் மக்களை வார்த்தெடு. கார்பன் இல்லாத ஊர் உண்டாக்கு. மண்ணின் குப்பைகளை எரிக்காதே, உரமாக்கு. மனித குப்பைகளை எரிக்க அவர்களின் மூளைக்கு மூட்டு தீயை. பாமர மக்களுக்கு கற்பிப்பதற்கு பிள்ளைகளை ஆசான்களாக்கு. காற்றும் தண்ணீரும் மக்களும் மாசுபடுவதை தடு. நிலத்தடியில் நீரும் மணத்தடியில் கருணையும் பாதுகாக்கப்படட்டும். பறவைகள் தங்குவதற்கு மரங்களும் மரங்களில் தங்குவதற்கு பறவைகளும் உயிரோடு இருக்கட்டும். ஓசோன் கூரை தைக்கும் ஊசிகள் உலகெங்கும் தயாரிக்கப்படட்டும். ஏன் இருக்கக்கூடாது முதல் ஊசியாக நீ? ஒரு தேவதையின் அசரீரி போல் பேசினாள் எமிலி. காட்சியை விட்டு மறைந்து விட்டார்கள் அவர்கள். காதுகளை விட்டு மறையவில்லை. சொற்களும் அம்புகளும் ஒன்றுதான். சொல்லுக்கும் அம்புக்கும் தனி பலம் ஏதுமில்லை. வீரத்திலும் சத்தியத்திலும் தோய்ந்து வருவதிலிருந்து அம்புக்கு சொல்லுக்குமான ஆற்றல். சத்தியத்தில் தோய்ந்து வந்த சொற்கள் இயக்கத் தொடங்கிவிட்டன.
சின்னப்பாண்டி என்ற ஜீவசக்தியை. களத்தில் வைராக்கியமாக இறங்கிட்டான் சின்னப்பாண்டி. கூட படித்த பழைய பள்ளிக்கூடத்து பயல்களையும் இளவட்டங்களையும் குப்பமேட்டில் ஒன்று கூட்டி கூட்டம் போட்டு சொல்கிறான். எப்பா, அப்பா அத்தாளுக்கு சேவகம் பண்ணுற மாதிரி, சாமிக்கு பூமாலை சாத்துற மாதிரி இப்போ நாம் பண்ண போகிற வேலை. இதில் கூலி கிடையாது, கொடுப்பனை மட்டும்தான். ஊருக்கு நல்லது பண்ணுற ஒரு சந்தோஷம் போதும்னு நினைக்கிறவங்க மட்டும் என் கூட வா, மற்றவன் போயிரு. ஒரு நிமிஷம் ஒரு பயலும் ஒன்றும் பேசலை. இது உங்கள் வீட்டு வேலையோ எங்கள் வீட்டு வேலையோ இல்லை, ஊர் வேலை செய்கிறோம் சின்னப்பாண்டி. நீ கணத்தில் விழுனா விழுகிறோம். ஒரே ஒருத்தன் சத்தம் போட்டு சொல்லவும் ஆகட்டும்னு தலையாட்டுச்சு இளந்தாரி கூட்டம். ஆளுக்கு 50 ரூபா வரி போட்டு குப்பலாரியை பிடிச்சி நிறுத்திக்கிட்டு குப்பமேட்டை கரைச்சி வெட்டி எறிகிறாங்க வெடலை பயலுக. நாத்தம்னா நாத்தம், பொன நாத்தம். மூக்கை இறுக்கி பொத்திக்கிட்டு போகுது அந்த பக்கம் போகிற காற்று. இடுப்பு துண்டை எடுத்து மூஞ்சியில் கட்ட சொன்னான் சின்னப்பாண்டி. வெட்ட என்னென்னமோ வருது. ஒரு சமூகமே கிடக்கு குப்பையில். மக்கவே மக்காத பாலித்தீன் பைக, உடஞ்ச பிளாஸ்டிக் குடங்க, மருந்து பாட்டிலுக, மாதவிளக்கு துணிக, சீக்கு வந்து செத்த கோழிக, அங்கங்கே ஆணுரைக, உரிச்ச கோழி இறகுக, செத்த நாய்க, மக்கி போன கூரை கிடுகுக, பொணஞ்சாத்தி வச்ச தலகாணி, துருப்பிடிச்ச தகரங்க, ஏகப்பட்ட புழுவுக, செருப்பில் அடிப்படை இல்லாத வாருக இல்லாத அடிப்படைக, குறை மாசத்தில் செத்து பிறந்து செத்த கண்ணுக்குட்டிக, மூஞ்சி அழுகி போன பொணங்க மாதிரி அடையாளம் காண முடியாத பொருளுக, வெட்ட தொலையாது வெக்காளி கட்டைன்னு பழமொழி இருக்கு ஊரில். அந்த கணக்கில் அல்ல குறையல அட்டனம்பட்டி குப்பை. அள்ளியாச்சு குப்பைய எங்கே கொட்டுறது? ஊருக்கு எதுக்க 1.5 கிலோமீட்டரில் இருக்குது சாத்தா கோவில்பட்டி. அந்த ஊர் மேட்டில் இருக்க ஒரு பெருங்கடங்கு, அதுதான் சகல குப்பைகளுக்கும் ஜாமப்பந்தி. அங்கே போய் கொட்டிட்டாங்க குப்பைகளை. 5-6 நடையிலேயே கரைஞ்சு காணாமல் போயிருச்சு குப்பை மேடு. எச்சி இலை விழுந்த இடத்துல இப்போ இலை போட்டு சாப்பிடலாம், அப்படி இருக்கு. எல்லாரும் சந்தோஷப்பட்டு சின்னப்பாண்டிக்கு கை கொடுத்தாக, கட்டி பிடிச்சாக. பொழுது சாய போயிட்டாக. விடிஞ்சு எந்திரிச்சு பார்த்தா தொடச்சி வச்ச அதே இடத்துல குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கான் ஒரு லாரிக்காரன். எல்லாரும் கோபத்தில் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சா சாராய வாடை போக பீடா போட்டு மென்னுக்கிட்டே லாரிக்காரன் சொல்கிறான், அட்டனம்பட்டி குப்பையா சாத்தா கோவில்பட்டியில் கொட்டிட்டீங்கல்ல, சாத்தா கோவில்பட்டி குப்பையை அட்டனம்பட்டியில் கொட்ட சொல்லிட்டு பஞ்சாயத்து உத்தரவு. ஒரே தவி லாரிக்காரன் சங்க பிடிச்சி புட்டான் ஒரு சண்டிய பைய. வேணாம், விவகாரம் ஆயிரும், யோசிப்போம். அவனை விலைக்கு வெளியேற்றிட்டான் சின்னப்பாண்டி. பெருசுக பேச்சு கேட்காதுன்னு நல்லா தெரியும் சின்னப்பாண்டிக்கு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை ஒன்று சேர்த்தான். இந்தா பாருங்க பிள்ளைகளா, நம்ம உடம்பு நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கிறோம், அதே மாதிரி நம்ம ஊரையும் நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். ஆரம்பிங்க பார்ப்போம். பெருக்கி முடிக்கிற பிள்ளைகளுக்கு பேனா பரிசு. வலது கையில் விளக்கமாறு எடுத்து தூர் பக்கத்தை தரையில் ஒரு தட்டு தட்டி நுனி விளக்கமாறில் குப்பையை பெருக்கி அடி விளக்கமாறில் அதை ஒன்று சேர்த்து அள்ளி தங்கத்தை சதுர விடாத தட்டார் மாதிரி குப்பைகளை சிந்தாமல் அள்ளி கூடையில் கொட்டி காமிச்சான் சின்னப்பாண்டி. அதை பார்த்துட்டு சந்தோஷமாக தெரு கூட்டுதுக பிள்ளைக. படபடன்னு படையெடுத்து பறக்குது பட்டாம்பூச்சிக. கவுண்டமாறு வீட்டு வாசலை தேவமாறு வீட்டு பிள்ளைக பெருக்குதுக. தேவமாறு வீட்டு வாசலை பிள்ளைமாறு வீட்டு பிள்ளை பெருக்குதுக. தாழ்த்தப்பட்டக வீட்டு வாசலை நாயக்கமாறு பைய பெருக்கிறான். நாயக்கமாறு வீட்டு வாசலை ராவுத்தர் வீட்டு பைய பெருக்கிறான். ராவுத்தமாறு வீட்டு வாசலை செட்டியார் வீட்டு பிள்ளை பெருக்குது. இப்படி மாறி மாறி பெருக்குதுக வேற வீட்டு பிள்ளைக. பார்க்க சந்தோஷமா இருக்கு. இந்த நாடே இப்படி மாறி போனால் நல்லா இருக்கும்ல. சின்னப்பாண்டி நினச்சி நெஞ்சு குளிர்ந்து நிற்கையில் பிள்ளைங்க மேலே மலார்னு வந்து விழுகுது ஒரு தேஞ்ச விளக்கமாத்து கட்டை. ஏண்டி, வெத்தலைக்கு சுண்ணாம்பு கேட்டால் வாங்கி தராத சிரிக்கி விளக்கமாறு பிடிச்சி நிற்கிறியா விளக்கமாறு? வா வீட்டுக்கு வச்சுக்கிறேன் உனக்கு. தன் மகளை காது செவக்க திருகி கூட்டிக்கிட்டு போனால் ராங்கியான ஒருத்தி. சின்னப்பாண்டி, இது நல்லா இருக்காப்பா? நான் கரெக்டில் கல் உடைக்கிற ஆள். நான் தான் காஞ்சி கருவாடா போனேன். என் மகனை நான் விறகு பிறக்க விட்டதில்லை, வெயிலில் விட்டதில்லை. பொத்தி வளர்க்குறேன். பேனா பிடிக்கிற பைய கையில் இப்படி விளக்கு மாற்ற கொடுத்து அசிங்கப்படுத்திட்டியப்பா. வேணாம்ப்பா, இன்னைக்கோட போகட்டும் இந்த கூத்து. அவன் மகனை கூட்டிகிட்டு அவன் போயிட்டான். இப்படி 2 பேர் கலண்டு போனதில் அவங்க அப்பா ஆத்தாளுக்கு பொத்துக்கிட்டு வந்துருச்சு புது ரோசம். கொஞ்ச நேரத்தில் தெருவே காலியாக போயிருச்சு. எங்களை சிங்காரிச்சு மூக்கறுத்து இப்படி அனாதைகளை விட்டுட்டீங்களேன்னு காற்றுல பறந்து அலையுதுக குப்பைக. சரி, வீதி பெருக்கக்கூடாதுன்னு பிள்ளைகளை தடுத்துட்டீங்க. இனி ஒன்று செய்வோம். விடிய கற்கல்ல உங்கள் குப்பைகளை வீட்டு வாசலில் துண்டா வச்சிருங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம் சொல்லிட்டு போயிட்டான் சின்னப்பாண்டி. விடிய குப்பை வண்டியை முன்னுக்க விட்டு பின்னுக்க போகிறான் வயசு பயல்களோட.
நேற்று எப்படி கடந்துச்சோ குப்பை அப்படியே கிடக்கு எல்லா வீட்டு வாசல்லையும். என்ன ஏதுன்னு கேட்டால் எல்லா பொம்பளைகளும் சொல்கிறாங்க, குப்பையை கொட்டி வைக்க சொன்னால் போதுமா, வாளிக்கு எங்கே போகிறது வாளிக்கு. பஞ்சாயத்தில் போய் கெஞ்சி கூத்தாடி வீட்டுக்கு வீடு ஒரு குப்பை வாளி கொடுக்க சொன்னான் சின்ன பாண்டி. மறுநாள் குப்பை வண்டியோடு போய் பார்த்தா எந்த வீட்டு வாசல்லையும் புது வாளி இல்லை. சில வீட்டு வாசலில் மட்டும் ஒட்டை வாளி, உடஞ்ச வாளி, பிஞ்ச வாளி, நஞ்ச வாளியில் குப்பை கொட்டி வச்சுருக்காங்க. புது வாளியெல்லாம் அவங்க புழக்கத்துக்கு போயிருச்சு புழக்கடைக்கு. சரி கழுத, கோழி குருடாக இருந்தால் என்ன, குழம்பு ருசியாக இருந்தால் பத்தாதா, இருந்த குப்பையை எடுத்துகிட்டு போயிட்டான் சின்ன பாண்டி. ஊருக்குள்ளே நுழையிற ரோடு 2 பக்கமும் நாறுது. அந்த 2 பக்க ரோட்டு பள்ளம்தான் ராத்திரியில் ஊருக்கு கக்கூசு. இது ஏன் இடம் அது உன் இடம்னு அவன் எல்லை காத்து வைக்க ஆரம்பிச்சிட்டான். அப்பப்போ வரப்பு தகராறு, வாய் தகராறு வேற நடக்கும் அவங்க புழங்குற இடத்துல. இதை ஒழிக்க என்னடா வழின்னு யோசிச்சு சின்ன பாண்டி அது வரைக்கும் அங்கே எரியாமல் கிடந்த டியூப் லைட்டுகளை எரிய வச்சுட்டான். ராத்திரி பகலாகி போச்சு. வந்து பார்த்தாக அங்கே இருக்க வந்தவங்க வந்தது நின்று போச்சு. அவங்களுக்கு லைட் அவங்க உரிமையை பறிக்குது. இது எங்கள் இடம், அப்பம் பாட்டன் காலத்தில் இருந்த அனுபவ பாத்தியத்தை எங்களுக்கு இன்னைக்கு இல்லைன்னு போயிருமா, விட்ரா, கல்லை அடித்து அடியில் பொல பொலன்னு உதிர்ந்து குருடா போச்சு வாழைத்தண்டு விளக்கு. திருப்பியும் இருட்டு எழுதி வச்சிருச்சு அவங்க சொத்து அவங்களுக்கு. அடுத்த நிமிஷமே அவங்க உரிமையை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3ஆம் தெருவில் ஒரே வீச்சம், தெருவே நாறுது. வெளியேற வழி இல்லாத சாக்கடை தண்ணி ஒரு கருப்பு தாறு பூசிக்கிட்டே நடந்து வருது தெரு வழியா. ஆளுகளோட போய் என்னான்னு பார்க்குறான் சின்ன பாண்டி. வீட்டு வாசலில் சாக்கடையை மறைச்சி திண்ணையை கட்டி போட்டான் காட்டு கருப்பேன். அந்த திண்ணையில் முட்டி நிற்குது தெரு சாக்கடை. என்ன சொன்னாலும் திண்ணையை எடுக்க மாட்டேங்கிறான் காட்டு கருப்பேன். முதல்ல மிரட்டினான், அப்புறம் அழுக ஆரம்பிச்சிட்டான். எங்கள் ஆத்தா பணத்தை கடைசியாக சாத்தி வச்சுருந்த தின்னப்பா, இடிச்சா மனசு கேட்காது, விட்டுருங்க, கையெடுத்து கும்பிட்றான் காட்டு கருப்பேன். செத்துப்போன கிழவிக்காக இருக்கிற ஒரு சாகிறதா பெரியப்பா, வீடு தான் ஆத்தாளுக்கு ஞாபக சின்னம், திண்ணை இல்லை இடிச்சு எரிஞ்சதும் சாக்கடை ஓடி சரியாக போயிருச்சு. ஆனால் ஒரு திண்ணையை பறி கொடுத்த காட்டு கருப்பேன் ஊர் திண்ணையெல்லாம் தான் திண்ணையாக்கிட்டான். வீட்டுக்கு போய் உக்காந்துக்கிட்டு சின்ன பாண்டியை பற்றி கண்டமேனிக்கு புரணி பேச ஆரம்பிச்சிட்டான். நல்லது எப்பவும் சட்டுன்னு நம்பாதுக சனம், கெட்டதை உடனே நம்பும். மழை வருதுன்னு சொன்னால் பயப்படாத சனம், தீ பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் திடுக்குன்னு எந்திரிச்சு உட்காரும் பாருங்க, அந்த கதை தான் அது. கருத்தம்மாய் மகனுக்கு புத்தி மாறி போச்சப்பா, படிக்க போன இடத்துல கிறுக்கு பிடிச்சிருச்சு. காரியத்தனம் பண்ண ஆள் இருக்கு ஊருக்குள்ள, இடையில நரிக்கு எதுக்கு இந்த நாட்டாம? படித்து பெரியவாளா வருவான்னு பார்த்தா குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுறானே வெறும்பைய. படித்தவனை தேடி நாம தானே போகணும், அவன் நம்மளை தேடி எதுக்கு வாரான் வாரண்டு இல்லாமல்? இந்த பிறவிக்கு இந்த ஊர் இப்படித்தானப்பா இருக்கும். தவிட்டில் தங்கம் கலந்து வச்சாலும் பவுனாவா பால் பீச்சும் பசுமாடு? ஊருக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது, அதில் கருத்தமாய் மகன் ஏன் கை வைக்கிறான்? எதுக்கு எல்லாரும் வாய் வலிக்க வளவலன்னு பேசிக்கிட்டு? இதில் ஏதோ ஒரு சூட்சுமம் இருக்கப்பா, இல்லாட்டி பையன் இந்த ஆட்டம் ஆடுவானா? காற்று வழியாக வந்துச்சு ஒரு சேதி, நெசமாக பொய்யான்னு தான் தெரியலை. சும்மா சொல்லப்பா, நான் சொல்கிறேன். அவங்க வீட்டில் வந்து தங்கின வெள்ளைக்காரி காசு இதில் விளையாடுதுன்னு பேசிக்கிறாங்க. இருந்தாலும் இருக்கும். என் காதுக்கு இன்னொன்று வந்துச்சு. அது என்னது? அந்த வெள்ளைக்காரிக்கும் சின்ன பாண்டிக்கும் ஒரு தொடுப்பு இருக்குன்னு அரச புரசலாக பேசிக்கிறாங்க. சரிதான், தாலி இல்லாத முண்டச்சியை கூப்பிட்டு வந்தான் அண்ணன், தாலியே கட்டாத வெள்ளைக்காரியை கூப்பிட்டு அலையிறான் தம்பி. நல்ல கதையாக இருக்கே கருத்தமாய் மகங்க கதை. காட்டு கருப்பன் கொளுத்தி போட்ட ஒத்த தீக்குச்சி ஊரு பூரா எரியுது காட்டு தீயா.